ம இந்த நாளுக்குரிய வார்த்தையானது மத்தேயு 7:7 கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்போது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். இயேசு கிறிஸ்து ஜெபத்தை பற்றி பேசுகிற ஒரு வார்த்தையாக இருக்கு. இந்த மாதம் ஒரு திறந்த வாசலை வைக்கிற ஒரு மாதம். நாம் ஜெபித்தால்தான் ஆண்டவர் வழிகளை திறக்க முடியும். பணத் தேவைகள் இருக்கலாம், பொருளாதார தேவைகள் இருக்கலாம், நம்முடைய ஆன்மீக தேவைகள் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட தான் நம்ம கேட்கணும். கேளுங்கள். அடுத்தது சொல்கிறாரு, தேடுங்கள், அப்புறம் தட்டுங்கள். கேட்கும்போது தான் எல்லாமே கிடைக்கும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, விசுவாசத்தோடு கேளுங்க. இன்றைக்கி நிறைய பேர் கடன் கேட்குறது உண்டு மற்றவங்ககிட்ட. அவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவைன்னா இன்றைக்கி நிறைய பேர் விசுவாசிகளே எடுத்துக்கிட்டாலும் நிறைய பேர் என்கிட்ட சிலர் அனுப்புவாங்க, 50,000 ரூபா ப்ரேயர்ன்ட்டு என்கிட்ட வருவாங்க. அதுக்கு பிறகு எனக்கு 50,000 ரூபா கடன் வாங்கி கொடுங்க, யார்கிட்டையாவது வாங்கி கொடுங்க. சில நேரம் எனக்கே புரியாது, அது என்ன ஒரு டூப்ளிகேட்டு நம்பரா இல்லை இவங்க தான் இது பண்ணுறாங்க. ஏன்னா நிறைய வாட்ஸ்அப்பில் இப்போ நிறையா வருது, ஸ்கேம்லாம் வருது. அதனால் எனக்கே டவுட்டாக இருக்கும் சில நேரங்களில். அவங்களே கேட்பாங்க, 50,000 ரூபா கொடுங்க, 1,00,000 கொடுங்க. நான் சொல்லுவேன், என்னுடைய பரமபிதா தான் என்ன போஷிக்கிறேன், யார்ட்டையாவது கடன் வாங்கி கொடுங்கன்னு அடுத்தது பதில் வர. நிறைய பேர் கேட்குறது தப்பு இல்லை, கேட்குறது தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் கேட்க வேண்டியது பரம தகப்பனாகிய இயேசுட்ட. நிறைய பேர் ஊழியக்காரங்க கூட விசுவாசிகள்கிட்ட கேட்குறது உண்டு, பலன் இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, அவங்க ஒன்றும் கொடுக்குறது இல்லை எனக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, கேட்கிறவன் எவனும் பெற்று கொடுக்குறான். கேளுங்கள். யார்கிட்ட கேட்கணும்னா என் பரம தகப்பன்கிட்ட கேட்கணும். இன்றைக்கி விசுவாசமே நிறைய பேர்கிட்ட கிடையாது, நிறைய பேர்கிட்ட கிடையாது. வீடு வீடாக போய் கேட்குறவங்களும் இருக்கிறாங்க. விசுவாசிகளும் சரி, ஊழியக்காரங்களும் சரி, வீடு வீடாக போய் கேட்குறேன். யாரும் எதுவும் கொடுக்க மாட்டாங்க, கொடுக்குற மனநிலையில் அவங்க கிடையாது. ஆனால் ஆண்டவர்கிட்ட கேட்டால் அவர் சம்பூர்ணமாய் கொடுக்கிறார். இன்னொன்று, சித்தத்தின்படி தான் நம்ம கேட்கணுமே ஒழிய அது கொடு, 1,00,000 கொடு, 10,00,000 கொடு, கோடி கொடுன்னு நம்ம கேட்டுக்கிட்டு நான் பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படின்னா அவருடைய சித்தத்தின்படி கேட்கணும். இதே போல் விசுவாசத்தோடு கேளுங்க, நம்பிக்கையோடு கேளுங்க, உரிமையோடு கேளுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 2வது, தேடுங்க, டெய்லி தேடணும். எரேமியா 29:13 முழு இருதயத்தோடு தேடுங்கன்னு சொல்கிறார். ஃபுல் ஹார்ட். நிறைய பேர் ஒரு அற்புதத்துக்காக தேடுறவங்க உண்டு. ஏதாவது ஒரு மிரக்கல் நடக்கணும்னா தேடுவாங்க, மற்றபடி ஆண்டவரை தேட மாட்டாங்க. சிலர்லாம் நிறைய பேர் தேடி வர்றதே கிடையாது. இந்த கூட்டங்கள்லாம் பார்க்கும்போது நாங்கள் வைப்போம், ஸ்பிரிச்சுவல் மீட்டிங்ஸ்லாம் வைக்கும்போது நிறைய பேர் இன்றைக்கு வருவது கிடையாது. இப்போ வட இந்தியாவிலலாம் பார்க்கும் பொழுது அவங்க கர்நாடகா, ஆந்திரா, பெங்களூர் பல இடங்களெல்லாம் நாம் பார்க்கும்போது எப்படி வருகிறார்கள், ஆண்டவரை தேடி வருகிறார். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நாங்கள் பார்க்கும் பொழுது எவ்வளவோ பக்தி குறைந்து விட்டது. ஆண்டவரை தேடுகிற ஒரு உணர்வுள்ள இருதயம் இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட இல்லை. நிறைய பேர் தேடுவது இல்லை, இயேசுவை தேடுவதில்லை, உலகத்தை தேடுகிறோம், பணத்தை தேடுகிறோம். ஆண்டவரை தேடுங்க, காலையிலேருந்து தேடுங்க, விடிய காலையிலேருந்து தேடுங்க. தேடுகிறவன் கண்டடைவான் என்று சொல்லுகிறேன். ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுவார், உங்களோடு பேசுவார். மகதலேனியா மரியாளுக்கு 7 பிசாசு பிடிச்ச ஒருத்திக்கு காலையில் அவள் ஆண்டவர் முகத்தை பார்த்தா, ஆண்டவரை தரிசித்தார், ஆண்டவர் அவளோட பேசினார். ஏன் அழுகிறான்னு கேட்டார். காலையில் எழுந்தும் போது கல்விமானின் நாவை தருவார், அவருடைய சத்தத்தை உங்களால் கேட்க முடியும். அதிகாலையில் ஜெபிக்கிற விசுவாசிக வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நிறைய பேர் காலையில் எழுந்து ஜெபிக்க முடியறது கிடையாது, தூங்குறவங்க உண்டு. நான் தவறாக சொல்லலை, பலவீனங்கள் இருக்குது.
ஆனால் காலையில் எழுந்து ஜெபிக்கிறவங்க பாருங்க, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொல்கிறார். காலையில் எழுந்துக்கும் போது ஆண்டவர் சத்தத்தை நீங்கள் கேட்க முடியும். அப்போ தான் ஆண்டவரை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அவர் எப்படிப்பட்டவருங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அதிகாலையில் உங்களுக்கு என்ன பண்ணுவார், அவர் சகாயம் பண்ணுவார், உதவி செய்வார். ஆண்டவரை தேடுற நேரத்தில் தேடுங்க. நிறைய பேர் இன்றைக்கி தேடாமையே வாழ்கிறாங்க. எத்தனையோ கிறிஸ்தவர்களை பார்க்குறேன், இயேசுவை தேடுறது கிடையாது, அவருடைய வசனத்தை தியானிப்பது கிடையாது, ஜெபிப்பது கிடையாது. தேடுகிற சமயத்தில் தேடுங்க. தேடுகிற காலங்கள் கிருபையின் காலங்களில் அவரை பிடிச்சு கொள்ளுங்க. கடைசியாக தட்டுங்க. தட்டுறதுனா எதை தட்டுறது? பரலோக கதவுகளை தட்டுங்க, ஜெபத்தில் தட்டுங்க. ஏசப்பா எனக்கு வழியை தரவும், வாசலை தரவும். அந்த கதவை நீங்கள் தட்டும்போது உங்களுக்கு பூட்டியிருக்கிற எல்லா கதவும் ஆட்டோமேட்டிக்காக திறக்கும். எல்லா வழிகளும் திறக்கும்படி ஆண்டவர் செய்வார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. காட் பிளஸ் யூ. ஆமென்.